மறுமையில் முதலாக ஆடை அணிவிக்கப்படக்கூடியவர் யார்? அல்லாஹ்வின் அர்ஷை சுமக்கும் மலக்குகள் எத்தனை பேர்? பைத்துல் மக்மூர் எனும் இடத்தில் ஒரு நாளைக்கு எத்தனை மலக்குமார்கள் தொழுகின்றார்கள்? மிஹ்ராஜ் பயணத்தின் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்த சித்ரத்துல் முன்தஹா எனும் இலந்தை மரத்தின் இலைகள் எதைப் போன்று இருந்ததாக கூறுகின்றனர்? பருவமடைந்த ஒவ்வொரு முஸ்லிமும் எத்தனை நாட்களுக்கு ஒரு முறையாவது குளிப்பது கட்டாயமாகும் என இறை தூதர் கூறினார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை இறக்கைகள் உள்ளது? மறுமையில் மக்கள் எத்தனை வகையாக பிரிக்கப்படுவார்கள்? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.